ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பில் தண்ணி லீக் ஆகிற பிரச்சனை அதிக பேர் வீட்டில் இருக்கும். அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்குள்ள ஃபுல் வீடியோ இருக்க போகுது. இப்போ இந்த பைப்பை நான் இந்த டேப் அடைச்ச பிறகுமே இதில் தண்ணி லீக்கேஜ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் மேலே இருக்கிற இந்த மூடியை கழட்டிடணும். இதை கழட்டினோம் அப்படின்னா உள்ளே ஒரு ரப்பர் புஷ் இருக்கும். அந்த ரப்பர் புஷ் ஹார்ட் ஆயிடுச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். நம்ம இதே மாதிரி ஒரு டபுள் ஹேண்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரு இல்லை நம்ம டபுள் ஹேண்ட் ஸ்பேனர் இது ரெண்டு இருந்தாலே நம்ம இதை கழட்டிடலாம். இதை கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி கழட்டி வச்சதுனால இதை கழட்டுறேன். இப்போ இதை கழட்டின பிறகு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம லாக் பண்ணுற ஓப்பன் பண்ணுற வால்வு. இது கொஞ்சம் பழைய மாடலுங்கிறனால அந்த ரப்பர் புஷ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும். ஏன்னா திருப்பி நம்ம லாக் பண்ணும்போது அந்த ரப்பர் புஷ் நெறிஞ்சிடக்கூடாது. இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் உள்ளே ரப்பர் புஷ் இருக்கும். இதை கட்டிங் பிளேயரு இல்லை நோஸ் பிளேயர் ஏதாவது ஒன்று வச்சு எடுத்துருங்க. நான் கட்டிங் பிளேயர் வச்சு எடுக்கிறேன். ஏன்னா கட்டிங் பிளேயர் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. கட்டிங் பிளேயர் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரப்பரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ரப்பர் கொஞ்சம் கூட ஃப்ளெக்சிபிலிட்டியாக இல்லை. அதனால் இதுக்கு உள்ளே கரெக்டாக லாக் ஆகாது. அதனால் நம்ம இப்போது இந்த ரப்பரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சைக்கிள் டியூப்பு, பழைய சைக்கிள் டியூப்பை ரவுண்டாக கட் பண்ணி சென்டரில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த இதில் நம்ம மாட்டி வைக்க போகிறோம். அப்படி மாட்டி வச்சோம் அப்படின்னா இது லாக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த டியூப்பில் நம்ம சென்டரில் போட்டிருக்க ஓட்டையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா இருத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் லாக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் க்ளீனாகவே உள்ளே லாக் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம வச்ச சைக்கிள் டியூப்பு. இனிமேல் நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு உள்ளே கொஞ்சம் கரெக்டாக நம்ம வச்சுட்டு இதுக்கப்புறம் மேலே உள்ள மூடியை நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது மூடும்போது இதில் கொஞ்சம் டஃப்லான் டேப் அடிச்சுக்கோங்க. டஃப்லான் டேப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலோடி தண்ணி லீக்கேஜ் இருக்காது. டஃப்லான் டேப் அடிச்சுட்டு இதை கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நல்லா திருக்கி கரெக்டாக டைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜே வந்திருக்காது. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக திறந்து வச்சுட்டு தான் டைட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ வால்வு திறந்த பிறகு தண்ணி வருது பார்த்தீங்களா. இப்போ நான் பைப்பை அடைச்ச பிறகு எந்த லீக்கேஜுமே இல்லை. எந்த லீக்கேஜுமே இல்லை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேலேயுமே எந்த லீக்கேஜுமே இல்லை. சரியா? இப்போ பைப்பு திறந்துமே தண்ணி வருது. அந்த லீக்கேஜ் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு.